ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான புது ஜிஎல் தான். ஆல்ரெடி நீ போட்டிருக்க பிளாங்க் சீரீஸ், ட்ரீம் சீரீஸ்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கமெண்ட்டில் கேட்பீங்க. அதெல்லாம் போடலாம். பிளாங்க் சீரீஸு ஆல்ரெடி நிறைய சேனல்ஸில் போடுறனால போடுற இன்ட்ரெஸ்ட் எனக்கு எப்போயோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ட்ரீம் சீரீஸு குழப்புன்னு குழப்பறானுங்க. எனக்கு ஒரு எபிசோட் பார்க்கும்போது கன்ஃபியூஸ்ட் ஆகிடுறேன். அதனால தான் சரி வைக்கலாமா போடலாமா வேண்டாமாங்கிற ஒரு ஐடியாலேயே இருந்து அந்த சீரீஸ் அப்படியே ஓட்டிட்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வென்ஸ்டே தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. விஆர் சீரீஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்றைக்கி ரீபவுண்டு ரிலீஸு. இப்படியே வென்ஸ்டேவை 2-3 பிஎல் சீரீஸ் ரிலீஸ் ஆனால் எந்த சீரீஸை போடுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஸோ அதனாலேயே அந்த ஜிஎல்லில் பெண்டிங் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நான் போட்டுருவேன். போடணும்னு நினச்சா ஒரு 2 டேஸில் டக்குன்னு போட்டுடலாம். ஆனால் என்ன பண்ணுறது, ஃப்ரீயாக தான் இருக்கேன். போடுற ஒரு மூடு வரமாட்டேங்குது. அதுக்குன்னு ஒரு தனி மூடு வரணும்ல. சரி, புதுசாக ஒரு சீரீஸ் ரிலீஸ் ஆச்சே, அது எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த சீரீஸை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. சரி ஓகே, நமக்கு இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிற ஸ்டோரிஸ்னால் ரொம்ப சரி ஓகேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீரீஸோட பேர் சீக்ரெட் ஆஃப் அஸ். இது ஒரு டாக்டருக்கு இடையில வர ஒரு க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரி. சீரீஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம கதையோட லீடு அவள் தான் ஒரு டாக்டர். அவள் பேர் ஃபல்லாடா, நம்ம லாடான்னு வச்சுக்கலாம். லாடா அப்படியே க்யூட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து வந்துட்டுருக்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எமர்ஜென்சி வார்டுக்கு சீக்கிரம் வாங்கன்னு வேகமாக அவள் போக அங்கே ஒரு பேஷண்ட். அவங்க சைனீஸ் போல் சைனீஸ்லேயே பேசிகிட்டு இருக்க. இருக்கிற டாக்டர்ஸ் யாருக்கும் சைனீஸ் தெரியல. இவங்க என்ன பேசுகிறாங்க, உங்களுக்கு தாய் தெரியாதா இங்கிலீஷ் தெரியாதான்னு மாற்றி ஒரு டாக்டர் கேட்க அந்த லேடி வெறும் சைனீஸ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக லாடா அங்கே வந்தனையும் அவளுக்கு சைனீஸ் தெரியும் போல் அவள் சைனீஸில் பேச ஆரம்பிச்சிட்டா. அந்த லேடி அவங்க பொண்ணுக்கும் கூட சேர்ந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அவங்க பொண்ணு எப்படி இருக்காங்க அப்படிங்கிற பதட்டத்தில் தான் அவங்க கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சரை லாடா பண்ண ஒரு வழியாக அவங்களுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சுது. அடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்கார, நீங்கள் என்னப்பா பேஷண்ட்டை தானே பார்த்துட்டு வந்தீங்க, ஏதோ வார்க்கு போன மாதிரி இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு மேல் டாக்டர் ஒருத்தன் 2 பேரையும் கலாய்ச்சிட்ருக்கான். அங்கே பக்கத்தில் உட்காந்துருக்க டாக்டர் பேர் பவ். அதுவா, நீ வேற. இப்போ லாடா மட்டும் அங்கே இல்லை, பிரச்சனை பெருசாயிருக்குன்னு தெரியுமா, எனக்கு ஒன்றுமே புரியல, கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் லாடா, நான் சொல்கிறத கேட்குறியா, நீ இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்க, உனக்கு எவ்வளோ லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது, நீ பேசாமல் எங்களோட எமர்ஜென்சி வார்டுக்கே வந்துடுறியான்னு சொல்ல, நீ பேசுகிறத நினச்சா காமெடியாக இருக்குது. ஆல்ரெடி நான் பார்த்துட்டு இருக்க டிபார்ட்மெண்ட்டை நான் என்ன பண்ணுறது, நீ வேணா 2 வார்ட்லேயும் ஒர்க் பண்ணுறியா? ஏ பவ், நீ லூஸா? அவள் 2 இதுலேயும் எப்படி ஒர்க் பண்ணுவா? அவளை பற்றி நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க? அவளோட பேரண்ட்ஸு அவ்வளோதான், அவளுக்கு இவ்வளோ ஒர்க் லோட் தரேன்னு தெரிஞ்சது தூக்கிடுவாங்க ஒன்றுன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்க. ஒரு நர்ஸ் வராங்க. இந்தாங்க உங்களுக்கான காஃபி ரெடி, எல்லாரும் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்ல, நீ என்ன டெவிலா? என்ன டெவில்னு சொல்கிறீங்க? நான் டெவில் கிடையாது, நான் தான் நர்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக அழகாக பொம்மை மாதிரி பேசிட்டு பார்க்குறக்கும் பொம்மை மாதிரி இருக்கா. அப்புறம் லாடா, இந்த எமர்ஜென்சி வார்ட் ஃபுல்லாக உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எவ்வளோ கூல், ரொம்ப க்யூட் அப்படின்னு. அந்த சைனீஸ் பேஷண்ட்டை நீங்கள் சூப்பராக ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? டாக்டர் லாடா பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவங்க எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜஸுமே நல்லா தெரியும். ஆனால் ஒரே ஒரு லாங்குவேஜ் லவ், அதை மட்டும் தெரியலையே, அதில் மட்டும் ஏன் இன்னும் சிங்கிளாகவே இருக்கீங்கன்னு சொல்லி நர்ஸ் கேட்க, அதை கேட்டவுடனே பவுக்கும் டாக்டருக்கும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுது. அதை பார்த்த உடனே நர்ஸோட ஃபேஸ் டோட்டலாக மாற, என்னமோ இவள் லைஃப்பில் நடந்திருக்கு போல். ஸோ ஒரு மாதிரி அமைதியாக இருக்க. லாடா உடனே நர்ஸ் கிட்ட சொல்கிறா, நர்ஸ் ரோஸ், ஒன்றே ஒன்று உங்ககிட்ட கேட்குறேன். அடுத்தது என்னோட பேஷண்ட்டை நான் பார்க்கணும். இன்றைக்கி எத்தனை பேஷண்ட் இருக்காங்க? இன்றைக்கி பேஷண்ட் கிடையாது, இன்றைக்கி உங்களோட ஒர்க் ஷெட்யூலில் இன்டர்வியூ இருக்குது, உங்களுக்கு ஒரு ஆட் ஷூட் இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, ஓ ஆட் ஷூட்டான்னு சொல்லிட்டு அவளும் போகிறா. ஸோ ஷூட்டுக்காக அப்படியே அவள் ட்ரெஸ்லாம் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே அவளுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி விட்டுட்டுருக்கா நர்ஸு. எல்லாம் ஓகே, நல்லாயிருக்கு. லாடா, எங்களோட ப்ரெசென்டர் வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லி லாடாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. இதோ வந்தாச்சுன்னு சொல்லி ஒரு குண்டு லேடியும் அவள் பின்னாடி ஒரு பொண்ணும் அழகாக வந்துட்டுருக்க. அந்த பொண்ணை பார்த்தோன்னே லாடாவோட ஃபேஸு டோட்டலாக அப்படியே மாறிடுது. இதுலேருந்தே தெரியுது இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு, சாரி பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு. அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறத அப்படியே 2 பேரையும் பார்க்க காட்டுறாங்க. நான் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஆப்போசிட்டில் இருக்க அந்த அழகான பொண்ணு சொல்ல, லாடா ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிட்டா. ஃப்ளாஷ்பேக்கில் லாடா அப்ராடில் தான் மெடிசன் படிச்சுட்ருக்கா. அப்படியே அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு பர்சன், அது வேறு யாரும் இல்லை, இப்போ நாம் பார்த்தோம்ல அந்த பொண்ணு பேர் இயன். 2 பேர் அப்படியே மேலே இடிச்சுக்க சாரின்னு சொல்லிட்டு மாற்றி 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. சரி ஓகே சாரி, நீங்கள் முதல்ல போங்கன்னு சொல்லி லாடா அந்த பக்கம் நடந்துக்க இயன் அந்த பக்கம் போகிறா. அவள் போகும்போது ஒரு செகண்ட் நின்றுட்டு இவ ரொம்ப அழகாக இருக்கான்னு மனசுக்குள்ளே சொல்ல, அதை சத்தமாக மைண்டு வயசுன்னு நினச்சி வெளியவும் சொல்லிட்டா. அதாவது இவ பேசினது தாய்.
தாயில் சொன்னதை கேட்டு அவளும் தாயில் தேங்க்யூன்னு சொல்ல ஒரு நிமிஷம் சாக்காயிடுச்சு. அடிப்பாவி, இவளுக்கு தாய் தெரியுமான்னு. நீங்கள் தாயன்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்ல 2 பேரும் ஒரு வழியாக மீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில், அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இயான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா பார்ட் டைமாக. நான் இங்கே நினச்சி கூட பார்க்கல, இது வரைக்கும் இங்கே ஒரு தாய் பீப்புளை நான் மீட் பண்ணதே கிடையாது. எனக்கு இங்கே இருக்கும்போது தனியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு ஏன்னு சொல்ல, ஓ அப்படியா, நீங்கள் என்ன படிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீ என்ன பண்ணேன்னு சொல்ல, நான் மெடிசன்னு சொல்ல, அப்போ நீ டாக்டரா, அப்போ இனிமேல் உன்னை நான் டாக்டர்னே கூப்பிட்றேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி ஏன்னு கேட்குறா. நீ உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியே கூப்பிடலான்னு சொல்ல, எனக்கு உன்னை இப்படி கூப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவளை பார்த்துட்டே இருக்க, உனக்கு ஒர்க் பண்ணுற டைம் ஆயிடுச்சு போல், அங்கே கூப்பிட்றாங்கன்னு சொல்ல ஏன் திரும்பி பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஓகே பாய்ன்னு சொல்லி அந்த பக்கம் போயிடா. ஸோ அவளை பற்றி யோசிச்சுக்கிட்டே அப்படியே அங்கே நம்ம லாடா உட்காந்துருக்க ஒரு கப்பிள்ஸ் வராங்க. அங்கே அந்த கப்பிள்ஸ் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க. அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட் வர வரைக்கும் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதை பார்க்கும்போது லாடாக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. அவள் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்க கரெக்டாக அவள் பக்கத்தில் இயான் வரா. இதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குல்ல, இந்த மாதிரி கப்பிள்ஸ் பார்த்தா எனக்கும் ரொம்ப பிடிக்கும், பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது அப்படின்னு அவள் சொல்ல, இவ்வளோ அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி டெவலப் ஆச்சுன்னு தெரியல. ரொம்ப பிஸியாக நம்ம டாக்டர் பாப்பா லாடா ஒர்க் பண்ணிகிட்ருக்க, நீ சாப்பிட்டியான்னு மேலே நின்று கத்திட்டு கேட்குறா இயான். நான் இன்னும் சாப்பிட்லன்னு சொல்ல, சரி சரி உனக்காக சாப்பாடு இங்கே வச்சுருக்கேன், மறக்காமல் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இயான் அந்த பக்கம் போக பக்கத்தில் கூட ஒர்க் பண்ணுற டாக்டர் இவளை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆகட்டும் ஆகட்டும்னு சொல்ல, ஆல்ரெடி உனக்கான ஆளை செலக்ட் பண்ணிட்ட போல இருக்குன்னு சொல்ல, நீ பேசாமல் இருடான்னு சொல்லி அந்த ஃபுட்டை போய் பார்த்தா அங்கே அழகாக ஒரு ஸ்டிக்கி நோட் எழுதியிருக்கு. டாக்டர் நல்லா சாப்பிட்ணும், அப்போ தான் உடம்பு நல்லா இருக்கும், ஓகேவா அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக நைட் டைம் ரெஸ்டாரண்ட்டில் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கா ஏன். ஒரு ஆள் சும்மா இல்லாமல் இவ இடுப்பை லைட்டாக ஒரு தட்டு தட்டிட்டு உனக்கு எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லி கேட்க டென்ஷன் ஆகிடுது. ஏன் உடனே கத்திட்டு என்னை பார்த்து என்ன கேட்ட, ஹவு மச்னு கேட்டியா நீன்னு சொல்ல, ஹவு மச்னு சொன்னால் என்ன, எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்க, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாதுன்னு சொல்லி கத்திட்டே இருக்க. அதுக்குள்ளே அங்கே ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வந்துட்டார். என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்க, இவன் என்கிட்ட ஹவு மச்னு கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்ல, என்னது நான் அந்த மாதிரிலாம் கேட்கவே இல்லை, இந்த மாதிரி ஏசியன் கேர்ள்ஸ் எப்போ பார்த்தாலும் போய் தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பணம் மட்டும்தான் மெயின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் லாடா பார்த்துட்டு, நீ என்ன சொன்ன, ஏசியன் கேர்ள்ஸை பற்றி தப்பாக பேசுறியா, நீ பேசினது எல்லாமே அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு, நல்லா யோசிச்சு பேசு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசினா என் லாயர் தான் மீட் பண்ண வேண்டியது வரும்னு சொல்லி கத்த அந்த பையன் பயந்து அப்படியே ஓடி போயிட்டான். அப்புறம் லாடா என் 2 பேரும் பேசிட்டு அப்படியே வந்துட்டே இருக்காங்க. இயான் சொல்கிறா, இந்த மாதிரி நிறையா நான் பார்த்துட்டேன், இதுக்காக எத்தனை டைம் தான் நான் வேலையெல்லாம் மாற்றிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறவங்க மூஞ்சியிலேயே ஒரு குத்தலாம் போல் இருக்குதுன்னு சொல்ல, நீ என்ன இவ்வளோ கேஷுவலாக பேசுகிற அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை பழகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. சரி உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா, எதுக்காக இப்படி பார்ட் டைமாக நீ ஒர்க் பண்ணுற, உன்னோட டியூஷன் ஃபீஸ் எதுவும் பே பண்ணணுமா அதுக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் இல்லை, என்னோடய பேரண்ட்ஸ் எனக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இருக்க பேர்டனை கொஞ்சமாவது குறைக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீ என்கிட்ட எப்போ வேணாலும் கேட்கலாம் சரியா அப்படின்னு சொல்லி லாடா அப்படி சொன்னோனையும், உண்மையாகவே ஹெல்ப் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி புவர்களுக்கு உங்களை மாதிரி ஹெல்ப் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணுற மாதிரி அழுதுட்டு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அந்த பக்கம் போக அவளை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே லாடா நிற்கிறா. அடுத்து கரெக்டாக லாடா வந்துட்டுருக்க, அப்படியே அங்கே இருக்க ஸ்டெப்ஸில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா நம்ம இயான். அப்படியே தூங்குறா, படிக்கிறதுன்னு கூட சொல்ல முடியாது, புக்கை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மேடம் அப்படியே தூங்கிட்டு இருக்க. என்னாச்சு இயான்னு பக்கத்தில் வந்து கேட்க, அதுவா என் ரூம்மேட்டோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான், ஸோ என்னால் உள்ளே ஸ்டே பண்ண முடியல, அதனால தான் வெளியே வந்தேன், படிக்கணும்னு உட்காந்துருக்கேன், பட் முடியல, ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்ல, என்னாச்சு உனக்கு, ஃபீவராக இருக்க மாதிரி இருக்குது, இது வெறும் தலைவலி கிடையாது காய்ச்சல், இந்த மாதிரி இருந்தால் நீ ஏன் ரூமுக்கு வந்திருக்கலாம்ல, ஏன் இங்கே இருக்கன்னு சொல்லி ஒரு வழியாக அவளை கூட்டிகிட்டு அவள் ரூமுக்கு போயிட்டா. அங்கே போய் அவளுக்கு தேவையான மெடிசன்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே துண்டெல்லாம் வச்சு தொடச்செல்லாம் விடுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லா ஃபர்ஸ்ட் எய்டும் பண்ணி மேடம் கொஞ்சம் நல்லா க்யூர் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க போல். ஆல்ரெடி டாக்டர் வேறு, ஸோ அவங்களுக்காக சொல்ல வேணும், எல்லாமே ப்ராப்பராக பண்ணி மார்னிங் இவளுக்காக ரொம்ப அழகாக எல்லாத்தையும் குக் பண்ணி வைக்க, அந்த குக் பண்ண ஸ்மெல்லையே அப்படியே ஏன்னு ஓடி வரா. எனக்கு பிடிச்ச சன்னின்லா எக்ஸ் ஆயின்னு சாப்பிட்லான்னு போக, ஹலோ மேடம் முதல்ல அங்கே இருக்க பொரிட்டேஜ் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் என் கையில் இருக்க மெடிசன், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, எனக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, இங்கே வந்ததுக்கப்புறம் இது நான் சாப்பிடவே இல்லை, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு லாடா கிட்டே கேட்க, எனக்கு ஒன்று தான் பிடிக்கும், ஐ லைக் யூ அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறா. ஐ லைக் யூன்னு சொன்ன உடனே எனக்கு என்ன பேசுறதுனே புரியல. அப்படியே ஒரு செகண்ட் அவளையே பார்த்துட்டே இருக்க, அது எனக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஓ அப்படியா, சரி நான்
நான் வேணால் டெய்லி உனக்காக நூடுல்ஸ் குக் பண்ணித்தரேன், சீக்கிரமாக கற்றுக்குறேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல, நானும் உனக்காக டெய்லி இந்த மாதிரி சன்னில் எக்ஸை குக் பண்ணித்தரேன் ஓகேவான்னு சொல்ல, 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்க காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி லாடா போய் டோர் ஓப்பன் பண்ணா, அப்படியே ரெட் கலர் ரோஸ் ஒரு ரவுண்டாக பொக்கே மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒருத்தவங்க கொண்டு வந்து டெலிவரி பாய் கொடுத்துட்ருக்க. இன்றைக்கி வேலன்ஸ் டேயில் யாரோ அவளுக்காக ஃப்ளவர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகேன்னு சொல்லி சைன் பண்ணிவிட்டு லாடா அந்த பொக்கேவோட அப்படியே இங்கே வரா. லாடா என்கிட்ட கேட்குறா, பொக்கே எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, இதெல்லாம் உனக்காகத்தான்னு சொல்ல, உடனே ஏன் அப்படி ஷாக்காக அவளை பார்க்க, லாடா அவளை பார்த்து சிரிச்சிட்டே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோடனே எனக்கும் அவ்வளோ ஹாப்பி ஆகிடுது. டாக்டர் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து அப்படியே நிற்க, அதை பார்த்துட்டு இது உனக்கு தான்னு சொல்லி அப்படியே முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா லாடா. இது உனக்காக தான், என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி அவளை பார்த்து கேட்க, என் நாட்டி கேர்ள் அப்படின்னு சொல்ல, அவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டா. ஆக்சுவலி நான் ஒரே ஒரு சீனை மிஸ் பண்ணிட்டேன், அந்த சீனை சொல்லிடுறேன். நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி லாடா ஃபஸ்ட் மீட் பண்ணும்போதே ஏன்னு சொல்லியிருப்பா. நீயும் அழகாக இருக்கன்னு சொல்ல, நான் ஒன்றும் அழகாலாம் இல்லை, என்னை எல்லாரும் ரொம்ப நாட்டியாக இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க, யாருமே நான் அழகாக இருக்காங்கன்னு சொன்னதே இல்லை, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அவள் சொல்லியிருப்பா. ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டாக நாட்டிகள்னு சொல்லி அவளுக்கு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 2 பேரோட க்யூட்டான இந்த கிஸ்ஸிங் மூமெண்ட்டு அப்படியே ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. அப்படியே கிஸ் பண்ண 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு போக, அதுக்கப்புறம் என்ன நடக்கும், சூப்பராக ஃபஸ்ட் எபிசோட்லேயே ஒரு கில்மா சீன் கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்டிட்டாங்க. ஸோ அப்படியே டீப்பாக போயிட்டுருக்க ரொம்ப அழகாக இருக்குது. மை லவ் அப்படின்னு சொல்லி லாடா அப்படியே ஏனை பார்த்து சொல்ல, மை ஹார்ட் அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல, 2 பேரும் ஒரு வழியாக ரொம்ப க்யூட்டாக அழகாக மேட்ரை முடிக்க, மார்னிங் பார்த்தா 2 பேரும் க்யூட்டாக அப்படியே படுத்திருக்காங்க. குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி அவன் நெத்தியில் ரொம்ப க்யூட்டாக அழகா அப்படியே லாடா கிஸ் பண்ணிட்டு, குட் மார்னிங் மை லவ், குட் மார்னிங் மை ஹார்ட் அப்படின்னு அப்படி ஏன்னு சொல்கிறா. 2 பேரும் அப்படியே பார்த்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ண இவங்களோட லவ் லைஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரோட குட்டி லவ் மூமெண்ட்ஸ்லாம் அப்படியே நம்மளுக்கு ஷோ ஆகிட்டே இருக்குது. 2 பேரும் சேர்ந்துருக்க மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே நிறைய பிரிண்ட் பண்ணி அதில் ஹார்ட் அப்படின்னு எழுதி ரொம்ப க்யூட்டாக அதை எடுத்துகிட்டு போய் நம்ம லாடாக்கு ஏன் ப்ரெசென்ட் பண்ணுறா. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்ல, 2 கப்புள் மார்க்ஸ் கூட வாங்கியிருக்காங்க, 2 பேர் போட்ட மாதிரி. அப்படியே அதை பார்த்துட்டே இருக்க. அதுக்கப்புறம் 2 பேரும் என்ன படிக்கிறது அப்படின்னு ஒன்றாவே சுற்றிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போகிறதே இல்லை. அடுத்து நம்ம மேல் டாக்டர் ஒருத்தர் இருந்தால, அவர் பேர் அடுத்த எபிசோடில் தான் நான் கண்டுபிடிப்பேன். எப்படி ஃபர்ஸ்ட் எபிசோடில் எனக்கு பேரெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அவனை அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ண, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஈயன் அவளை பார்த்து சொல்ல, நானும் தானு அப்படியே அவளை ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம டாக்டர் ஃப்ரெண்டு படிச்சுக்கிட்டு இருக்க அவளை பார்த்துட்டு, இந்த ஃபோட்டோவை பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஈயன் காட்டுறா. இது என்னன்னு சொல்லி பார்த்தா அதில் அழகாக ஒரு வீடு இருக்குது, இது என்னோட ட்ரீம் ஹவுஸ், ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வீடை நான் கட்டணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு லாடா சொல்ல, எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் என்ன, இப்போ இருந்து மணி சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன், அட்லீஸ்ட் ஒரு 40 வயசில் இல்லை 50 வயசில் 60 வயசில் 70 வயசில் 80 வயசில், ஐயோ இதுக்கு மேலே போனால் எனக்கு வயசாயிருமே, கடைசியில் அந்த வீடை நான் கட்டவே முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே அவள் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க. லாடா அவளை பார்த்து அப்படியே சிரிச்சிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் மறுபடியும் அப்படியே காட்டிகிட்டே இருக்காங்க. 2 பேரும் ஃபேஸ் பேக் போகிறதுன்னு இப்போலாம் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்காங்க. ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணுவாங்க போல். அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்க. லாடா ஏனுக்கு ஒரு பசில் கொடுக்குறா. இந்த பசில்ஸ் எல்லாம் நீ அரேஞ்ச் பண்ணி பாருன்னு சொல்ல, இதில் என்ன இருக்குன்னு சொல்லு, நீ ஃபோட்டோ கொடுத்தா தானே என்னால் பண்ண முடியும்னு சொல்ல, அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், இதை நீ எப்போ ஃபினிஷ் பண்ணுறியோ அதுக்கப்புறம் நம்ம லவ்வோட மீனிங் உனக்கு தெரியும், நீ கண்டிப்பாக இதை பார்க்கணுன்னு சொல்லி அப்படியே லாடா தர, அடி பாவி இப்படி ஏமாத்துறாளேங்கிற மாதிரி என்னடா பண்ணுறதுன்னு அதையும் வாங்கிட்டு, சரி ஓகே நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன்னு சொல்கிறா. அடுத்து நம்ம ஈயனோட க்யூட்டான பர்த்டே டேட் வந்துருச்சு. பர்த்டேக்கு அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறக்காக ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்டோட லாடா அப்படியே அவளை கண்ணை மூடி கூட்டிகிட்டு வர, வா ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்ல, ஹாப்பி பர்த்டே மை லவ் அப்படின்னு அழகாக ப்ரப்போஸ் பண்ண, சரி இதெல்லாம் யார் அரேஞ்ச் பண்ணா, நீ பண்ணியான்னு சொல்லி லாடா கிட்ட கேட்க, இல்லை வேலைக்கு ஆள் வச்சு தான் பண்ணேன், அடி பாவி நீ பண்ணலையான்னு சொல்ல, ஏய் நான் தான்ப்பா பண்ணேன்னு சொல்லி 2 பேரும் க்யூட்டாக அழகாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் லாடா அவளுக்காக ரொம்ப அழகாக ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி, இதை சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறா. அது பேர் பவுனி கேக்கான். இல்லை எனக்கு வேண்டாங்கிற மாதிரி பார்க்க, உனக்கு பிடிக்காதா, பிடிக்காதுன்னு சொல்லி, இல்லை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. அவளுக்கு அது அலர்ஜி போல். ஃபர்ஸ்ட்டு ஒரு பைட் சாப்பிடும் போதே அவள் ஃபேஸ் டோட்டலாக மாறிடுது. இந்தா நல்லா சாப்பிடுன்னு சொல்லி இன்னொரு ஸ்பூன் எடுத்து அவளுக்கு ஊட்டி விடலான்னு போக, மறுபடியும் அவள் அப்படியே அதை சாப்பிட்றா. அதை சாப்பிட்ட உடனே அவனால் சுத்தமாக மூச்சு கூட விட முடியல.
அப்படியே மேடம் மயங்கி கீழே விழுக, பர்த்டே அன்னைக்கே இப்படிலாம் நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் லாடா பயந்து போய் எந்திரி எந்திரி மூச்சு விடுன்னு சொல்லி அவளை ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு. ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டு அப்படியே மேடம் படுத்திருக்க அவளை ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு லாடா பக்கத்தில் உட்காந்து பார்க்குறா. அப்படியே அவளுக்கு கிஸ் பண்ணிவிட்டு அவளை பார்த்துட்டே இருக்க லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறா. உனக்கு அலர்ஜின்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்ல, மேலே போட்டிருக்க ஆக்சிஜன் மாஸ்க்கை கழட்ட, இல்லை கழட்ட வேணாம் பேசாமல் இருன்னு சொல்ல, இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா கழட்டி தூர போட்டுருச்சு. என்னாச்சு, உனக்கு அலர்ஜின்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, உனக்கு பனானா அலர்ஜின்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு லாடா கேட்க, உன்னை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை, நீ எவ்வளோ அழகாக சர்ப்ரைஸ் பிளான் பண்ண, நான் உன் பர்த்டேக்கு தானே பண்ணேன், அதனால் என்ன அலர்ஜியாக இருந்தால் என்கிட்ட சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல விடு, என் பர்த்டேவே ஸ்பாயில் ஆகிடுச்சில்லன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி அங்கேருந்து குட்டி குட்டி கேக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே அவள் கண்ணு முன்னாடி வர அதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. சரி இந்தா, இதில் ஏதாவது உனக்கு அலர்ஜி இருக்கா இல்லையா சொல்லிடுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவளை பார்த்து செல்லம்மா ஏன்னு சிரிக்க, சரி ஓகே கேண்டில் ஊதிட்டு உன்னோட விஷ் பண்ணிக்கோன்னு சொல்ல, அவளும் ஓகேன்னு விஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அதுக்கப்புறம் இவளுக்கான சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒரு பிளாங்கெட்டு, அதில் FE அப்படின்னு போட்டிருக்கு. ஃபார் ஃபலாடா, ஃபார் இயன் அப்படிங்கிற மாதிரி. அதை பார்த்துட்டு இயனுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது, நம்ம 2 பேரோட லெட்டர்ஸ் போட்டிருக்கலன்னு சொல்லி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. பர்த்டே அன்னைக்கு ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்தா அதை போட்டுட்டு வெளியே போகலாம், கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்ததுன்னு. இந்த பிளாங்கெட்டை போட்டுட்டா வெளியே போக முடியும். அடுத்து இந்த எபிசோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். செகண்ட் பார்ட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.